ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அதான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த எனர்ஜி யாருக்கு சூட் ஆகுமோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய பர்சன் கரண்ட்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி 5 of Cups, the World, Ten of Wands. Okay. Lot of missing எனர்ஜிங்க. நீங்கள் உங்களை நினைக்கும் போது இவங்களால் சர்டன் திங்ஸ் ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியல, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். என்ன 10 of Wands நெக்ஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இவங்களோட மனசில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குது. சிலருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, சிலருக்கு ஃபேமிலி, சிலருக்கு ஒர்க்கிங். பட் மனசில் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. இவங்களால எதுவும் பண்ண முடியலை. எப்படி மூவ் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இந்த சுச்சுவேஷன் முடியும், அந்த மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு மனசில் நிறைய பாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், சுமைகள் இருக்குது. எந்த வழியும் கிடைக்கல, எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி இது ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ரீயூனியன் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க மனசுலையும் போயிட்டுருக்கு. பட் இவங்களால் ஒரு அந்த சக்தி இல்லை. இவங்களுக்கு இவங்களாவே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் மேபி உங்களுக்கு மணி இஷ்யூஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இவங்களால ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு போயிட்டுருக்கு. அதே சமயம் நீங்களும் இவங்களை பெருசாக இப்போ முன்னாடி மாதிரி கேர் பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. ஈவன் தோ இவங்க நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா, இவங்களை பற்றி இவங்களுக்கு அதர்ஸ் ப்ரியாரிட்டி இருக்குது, அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன், உங்களை பார்த்துக்க முடியலை அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. இதுக்கு யார் முடிச்சு போடுறது, யார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு 2 பேருமே வெயிட் பண்ணுறீங்க. இந்த எனர்ஜி உங்களோட எனர்ஜியாக கூட எனக்கு தோணுது. ஈவன் தோ 2 பேரோட எனர்ஜி இந்த 5 of Cups எனக்கு தெரியுது. ஸோ இங்கே சர்டன் திங்ஸ் ஒரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, சர்டன் சைக்கிள் முடிய மாட்டேங்குது. 2 பக்கமுமே பிரச்சனை இருக்குது. இவங்க ஒரு 10 of Wandsல இருக்காங்க. பட் மனசில் நினச்சிக்கிறீங்க, 2 பேருமே மனசில் நினச்சிக்கிறீங்க, இது ரீயூனியன் ஆகணும், சேரணும், இந்த கஷ்டங்கள் முடியணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஒரு லாங் வெயிட்டிங் தெரியுது. ரொம்ப நாளாக வெயிட்டிங் மோடில் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு சக்ஸஸ் ஆகணும், இல்லை ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணணும், இல்லை அதை முடிச்சுட்டு இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், உங்கள் மைண்டில், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஒரு சீனரிஸ் அப்படின்னு சொல்லலாம், இமேஜினேஷன் சொல்லலாம், ஓவர் திங்கிங் சொல்லலாம். இந்த பர்சன் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி விட்டுட்டு போனாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கேர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இவங்களுக்கு சர்டன் ஸ்டேஜ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கஷ்டங்கள் ஒரு 4 பக்கம் இருக்குது. ஸோ அதனால் இது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்திருக்காங்க. இது அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒர்க்கிங் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் ஒரு அர்ஜென்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு நீங்கள் எப்போ இவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வரும், எப்போ இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எப்போ இவங்க பேசுவாங்க, அந்த மாதிரி உங்களுடைய மோட் எனக்கு தெரியுது. ஸோ சில சமயம் உங்களை நினைக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விரக்தியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் இந்த பர்சனை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் ஏன் இந்த பர்சன் மேலே எனக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது.
மேபி நீங்கள் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். Page of Wands, Page of Cups, Seven of Cups. ஓகே, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா லிட்ரலி 2 பேருக்குமே இந்த எனர்ஜி தான். இவங்க வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ் தான், நீங்கள் வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் தான். இதில் வந்து மாற்றமே கிடையாது. இங்கே வந்து 10 ஆஃப் கப்ஸ் வரல, ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் இங்கே வரல. எனர்ஜி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக வரல. எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு எனர்ஜி வைஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு ரிலேட் ஆகுது. எப்படி அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ்க்கு ரிலேட் ஆகுது. இந்த 7 ஆஃப் கப்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நாலா பக்கம் பிரச்சனை இல்லை சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 7 ஆஃப் கப்ஸ் மாதிரி இருக்குது. சாய்ஸஸ் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு வழி அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்காம, அதாவது ஒரு ப்ரையாரிட்டி வைஸில் ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கலாம், இல்லை வந்து ஒர்க்கிங்கில் கொடுக்கலாம், உங்கள் பேஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் கொடுக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க இவங்களுடைய ஒரு ஆன்சருக்காக. பட் அந்த கேரண்டி எப்படி இருக்குது, அந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் எவ்வளோ உறுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா பேஜ் தான். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான், வந்தால் வரட்டும். இவங்க வந்து ஏன்னா ஹோப் நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்கீங்க, நிறைய ஹோப் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, 2 பேருக்குமே குறைஞ்சிருக்கு. அந்த ஹோப் அப்படின்றது வந்து 2 சைட்லேயும் வந்து ஒரு பெருசாக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்களால் முடியுமான்னு நீங்கள் பார்க்குறதில்ல. அவங்களுடைய ஒரு இது வந்து ஒரு லைஃப்பை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும், ஒரு மணியில் ஒரு ஒர்க்கிங்கில் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் உங்கள் மைண்ட் செட் இருக்குது. உங்களுக்கு இருந்தும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஓகே, ஸோ இங்கே எனர்ஜி வைஸ் வந்து ஒரு கப்ஸ் லெவலில் ஒரு ஹையராக இதுதான் என்னுடைய விஷ், இவங்க தான் ஒரு டிசைர், இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. 2 பேருக்குமே ஒரு பேஜ் லெவலில் தான். இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சிச்சுவேஷன் ஒரு ட்ரஸ்டடாக தான் இருந்திருக்கு. போக போக அவங்களுடைய டிலேஸ் பார்க்கும்போது உங்களுடைய ஒரு ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த பர்சன்ட்டாக இருந்து. ஸோ சில விஷயங்கள் சீக்கிரமாக முடிக்கணும், சில விஷயங்கள் பாசிட்டிவாக சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், அந்த மேரேஜ் கொண்டு போகணும், அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் அப்படின்றது அப்புறம் தான் இவங்க வந்து இது ஃபர்தராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இல்லை என்னுடைய சிச்சுவேஷன் இது தான், நீங்கள் வந்து அதர் ஒரு நீங்கள் உங்கள் ஃபேமிலி சொல்கிறவங்க அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி இல்லை, இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரீ இல்லை, எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் கூட அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு எமோஷ்னல் வைஸ் 2 பேருக்குமே இல்லை, பேஜ் தான். ஸோ நீங்கள் போனாலும் இவங்க வந்து வருத்தப்படுறது அப்படின்றது வந்து பெருசாக இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு விஷயம் இருக்குது, வேறு ஒரு கண்ணோட்டம், தொலைநோக்கு பார்வை அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குது, நீங்கள் பார்க்குறதில்ல, அதுதான் இங்கே சொல்ல வரேன். உங்களுக்கும் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்குது, ஃபேமிலி, எது வேணாலும் சொல்லலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த டாக்ஸிக் சிச்சுவேஷன் இதையே நினச்சிட்டு ஆல்ரெடி நடந்த ஒரு ப்ரீவியஸான சிச்சுவேஷன் நினச்சிட்டே இங்கே இருக்கிறீங்க. இங்கே வந்து எமோஷ்னல் வைஸ் இங்கே பெருசாக இல்லை. ஓகே, மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த மாதிரி வந்து பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா மிஸ்மேட்ச் டைம் தாங்க இது வந்து. அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த டைம் முடியலை, அந்த கர்மாஸ் முடியலை. அப்போ வந்து அவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து உங்களை பார்த்துருக்கலாமே, பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிஸ்மேட்ச் டைம் தான் போயிட்டுருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். Queen of Wands, Queen of Wands Tower.
9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இன்னொரு விஷயமும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டினியூ பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க கொடுக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லவ் லைஃப், ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அதான் நான் சொன்னேன். இவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாமே ஒரு ஹேராக இருக்கலாம், இல்லை சம்திங் ஒரு இவங்க வந்து ஒரு பிரமிச்சு பார்க்குற விஷயமா இருக்கலாம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இவங்க வந்து ஒரு நார்மல் ஒரு இதுதான் எனக்கு தெரிகிறாங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து இவங்க வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நடந்த விஷயத்துக்கு இன்னும் பதில் இல்லை. அப்படி அவங்க வந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான லைஃப் வந்து இவங்க மூலயமா உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இதுதான் எங்கள் விஷயம், அதுதான் எங்கள் விஷயம். ஓகே, ஸோ ஆல்ரெடி விஷயம் வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு. குயின் ஆஃப் வான்ஸ் டவர் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய வைபும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் வான்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. ஈவன் தோ நீங்கள் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இவங்க வந்தாலும் இவங்க வந்து அந்த அந்த ப்ராமிஸாக இருக்கட்டும், அந்த ட்ரஸ்டட் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக கொடுத்தா தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு அந்த பர்சனுக்கு தெரியும். அதனால தான் இவங்களுடைய இது வந்து எப்படி இருக்குன்னா பேஜ் ஆஃப் வான்ஸில் தான் எந்த மூமெண்ட்டும் இங்கே பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரீடிங். இந்த எனர்ஜி வந்து யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்காகவும் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்குரிய ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இந்த பர்சனோட இது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.